வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிஸ்டுடைய செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் எப்போ வரும்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்குடைய இப்போ எலெக்ஷன் வர்றதுனால செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்குடைய அறிவிப்பு மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியிடப்படும். அதாவது அந்த அறிவிப்பு மற்றும் அதற்கான பட்டியல், அதாவது செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளனருங்கிற ரெஜிஸ்டர் நம்பருடன் கூடிய ஒரு பட்டியல் வெளியிட போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சில நடைமுறைகள் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட மாட்டாது. ஏன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் மாற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கில் ஹோல்டு பண்ணியிருக்க சீட் மட்டும், ஏன்னா கம்யூனலில் சப்போஸ் சீட் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் வைஸ் அழைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த முறை ஓவரால் ரேங்கில் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் டர்னில் மட்டும்தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜென்ரல் டர்னில் ஹோல்ட் பண்ண சீட்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அது ஓவரால் ரேங்க் வைஸ் தான். என்ன கம்யூனிட்டி ஆனாலும் சரி, ஓவரால் ரேங்க் வைஸில் தான் அவர்களுக்கான அழைப்பு கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா முந்தைய நாள் கவுன்சிலிங், அதாவது சீட் இப்போ 18வது டேபிள் வரைக்கும் கிடச்சிருக்கும். 18வது டேபிளில் 4வது கேண்டிடேட், 3rd கேண்டிடேட் வரைக்கும் கிடச்சிருக்கும். 4வது கேண்டிடேட்டாக அவருக்கு ஓவரால் ரேங்க் வைஸ் கிடைக்கலன்னா அவருக்கு கண்டிப்பாக செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 1ஆம் தேதி கவுன்சிலிங் மார்னிங் பேட்ச் போயிட்டு வந்தவங்க வரைக்கும் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 188 சீட்ஸே சப்போஸ் அவங்க எத்தனை கட்டமாக நடத்த போகிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சப்போஸ் அவங்க 3 கட்டங்களாக நடத்தினால், கவுன்சிலிங் இன்னும் ஒரு 3 கட்டங்களாக நடத்தினால் 60 சீட்டாக பிரிப்பாங்க. 60 சீட்டாக பிரிக்கலாம். இந்த ஜேஏ, டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ, இந்த 3 பிரிவுகளிலும் யாரெல்லாம் போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டும், இந்த 3 மாதம் டைம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணலையோ அந்த லிஸ்டெல்லாம் எடுப்பாங்க. அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து செகண்ட் பேஸ் கவுன்சிலிங், அப்படி இல்லைன்னா 3rd பேஸ் கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் அதற்கான அறிவிப்பு கண்டிப்பாக வெளிவரும். இதற்கு முன்பு முதல் தற்பொழுது வரை நாங்கள் சொன்னது போல் ஒவ்வொரு தேதிகளிலும் ஒவ்வொரு வாரங்களிலும், சப்போஸ் நாங்கள் கவுன்சிலிங் இப்போது ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னோம்னா ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே லெட்டர்ஸ் டிஸ்பேச் ஆகிடும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் லெட்டர்ஸ் விஏஓக்கு டிஸ்பேச் ஆகிடுச்சு. கண்டிப்பாக செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கும் அவர்கள் திட்டமிட்ட தேதிப்படி கண்டிப்பாக அறிவிப்பு வெளியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக வருமா மெயிலில் வருமானு கேட்டிருந்தீங்க. ஆர்டர் கண்டிப்பாக தபாலில் தாங்க வரும். ஸோ போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி வைங்க, அவர் கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ், வீடு மாற்றிருந்தாலும் சரி, சார் நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியா வேறு, இப்போ இருக்க ஏரியா வேறுனாலும் சரி, நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலன்னா பழைய அட்ரஸ் தான் சார் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, அந்த ஏரியா போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில துறைகள்லாம் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம். யாரும் பயப்பட வேண்டாம், எனக்கு ஆர்டர் வராமல் போயிடுமோன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வந்தே தீரும். நீங்கள் போய் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.